வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் உள்ள செகண்ட் யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற யூனிட்லேருந்து ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, அணு அமைப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து அப்படிங்கிற பாடத்துலேருந்து ஆஃபா தத்துவம், பவுலி தவிர்க்கை தத்துவம் மற்றும் ஹூன் விதி இதுதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7 பகுதி வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த 7வது பகுதி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆர்பிட்டாலோட ஆற்றலை, எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டால் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு ஆர்பிட்டாலோட ஆற்றலை வந்து எப்படி நம்ம தீர்மானிக்கிறது அப்படின்னு இந்த N+L ரூல் அப்படின்னு ஒரு விதியை பார்த்துருப்போம். N+L ரூல் அப்படிங்கிற ஒரு ரூலை படிச்சிருப்போம். இந்த ரூல் என்ன சொன்னோம் அப்படின்னாக்க எனர்ஜி, ஆர்பிட்டாலோட எனர்ஜியை வந்து டிஃபைன் பண்ணோம். ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜியை வந்து இந்த ரூல் படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இந்த ஆஃபா தத்துவம் அப்படி இந்த ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு இன் வேரியஸ் சப்செல் டிபெண்டிங் ஆன் தி ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் தி சப்செல். ஒரு எலக்ட்ரான் வந்து வேரியஸ் சப்செல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்செல்லில் வந்து ஃபில் ஆகும் பொழுது எதில் போய் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும்னா ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி எனர்ஜி, எதில் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து எலக்ட்ரான் போகும். த சப்செல் வித் மினிமம் எனர்ஜி இஸ் ஃபில்டு அப் ஃபர்ஸ்ட், and when this obtain maximum quota of electrons, then the next subcell of higher energy start filling. அதாவது எந்த சப்செல்லுக்கு மினிமம் எனர்ஜி இருக்கோ அது ஃபில் பண்ணோம், அதோட மேக்ஸிமம் கோட்டா ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதோட அதிகபட்ச எலக்ட்ரான் அந்த சப்செல்லில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த எனர்ஜி உள்ள சப்செல்லுக்கு எலக்ட்ரான் போகும். தமிழில் பார்த்தீங்கன்னா இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவில், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியில் உள்ள ஒரு ஆட்டத்தோட ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னாக்க அது எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும்னா அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் நிரப்ப படுகிறது. இதுதான். அப்போ இந்த ஆற்றலோட ஆர்பிட்டாலோட ஆற்றலை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்மனாக்க இந்த N+ ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டாலுக்கு போவோம், நம்ம ஏற்கனவே தெரியும். நமக்கு nth சப்ஷெல்லில் வந்து n நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஷெல்னா ஒரு ஆர்பிட்டால், அது S ஆர்பிட்டால். செகண்ட் ஷெல்னாக்க அந்த ஷெல்லில் வந்து 2 சப் ஆர்பிட்டால், ஒன்று வந்து 2 சப்ஷெல் இருக்கும், S சப்ஷெல் ஒன்று, P சப்ஷெல். தேர்ட் ஆர்பிட்டால்னாக்க தேர்ட் ஆர்பிட், அதாவது 3வது ஷெல்னாக்க 3 சப்ஷெல் இருக்கும், S P D இருக்கும். சரிங்களா? அதே 4னாக்க 4th ஆர்பிட், அதாவது 4th சப்ஷெல்லில் வந்து 4th ஷெல்லில் 4 சப்ஷெல் இருக்கும், S P D and F இருக்கும். இப்போ நம்ம மொதல் ஷெல்லில் வந்து 1s மட்டும்தான் இருக்கும், செகண்ட் ஷெல்லில் வந்து 2s இருக்கும், 2p இருக்கும், தேர்ட் ஷெல்லில் வந்து 3s இருக்கும், 3p இருக்கும், 3p இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், 3d இருக்கும். அப்போ இந்த தேர்ட் சப்ஷெல்லில் பார்த்தீங்கன்னாக்க 3D and 3D இருக்கும். 4th சப்ஷெல்லில் 4s இருக்கும், 4p இருக்கும், போயிட்டே இருக்கும். இப்போ இதோட N+L ரூல் படி இதோட ஆற்றல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எனர்ஜியை எஸ்ஸுக்கு வந்து என்னது, இந்த எல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க எல் வேல்யூ வந்து எஸ்ஸுக்கு 0, பிக்கு 1, டிக்கு 2, எஃப்க்கு 3. இது வந்து எஃப், இது வந்து டி, இது வந்து என்னது, இது டி, இது பி ஆர்பிட்டால், இது எஸ் ஆர்பிட்டால். அப்போ இது என்னது, எஸ் ஆர்பிட்டாலுக்கு 1+0, இது என்னது 2+0, இது 2+1, இது 3+0, இது 3+1, இது 3+2, இது 4+0, இது 4+1. நீங்கள் அப்புறம் மறுபடியும் கூட்டு சம் பண்ணுங்க. 1 2 3 3 4 5 4 5, ரைட்டுங்களா? இப்போ எது வந்து மினிமம் நம்பர் இருக்கோ அதுக்கு மினிமம் எனர்ஜி. அப்போ இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரான் கோஸ்ட் எங்கே போவோம், 1s ஆர்பிட்டால் போவோம். இந்த 1s ஆர்பிட்டால் போனதுக்கப்புறம் ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் கோஸ்ட் எங்கே தான் போவோம், 1s 2க்கு தான் போவோம். அடுத்த எலக்ட்ரான் பண்ணி எதுக்கு மினிமம் எனர்ஜி, 2s இஸ் த மினிமம் எனர்ஜி. அப்போ அடுத்த எலக்ட்ரான், அடுத்த 3வது எலக்ட்ரான் எங்கே போவோம், 2
2sக்கு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் எனர்ஜி இதுவும் 3 இதுவும் 3. இது மாதிரி சேம் நம்பர் வரும் பொழுது எதில் வந்து இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கம்மியாக இருக்கோ அங்கே தான் போவோம். ஸோ அடுத்தது எங்கே போவோம்? 2pக்கு போவோம். அடுத்தது 3sக்கு போவோம். அடுத்தது 3pக்கு போவோம். அடுத்தது 3pக்கு அப்புறம் 4s போவோம். 3pக்கு அப்புறம் 3dக்கு போகாது. ஏன்? 3dக்கு எவ்வளவு? 5. அப்போ எங்கே போவோம்? 3p முடிஞ்சதுக்கப்புறம் 4sக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்கே வரும்? 3dக்கு வரும். ஸோ 4s போயிட்டு அதுக்கப்புறம் 3dக்கு வரும். அப்புறம் 4p அப்புறம் 5s. அப்போ இந்த ஆர்டருக்கு பேர் தான் இந்த ஆர்டர் சொன்னது தான் அது ஆஃபா பிரின்சிபல். ஃபஸ்ட்டு 1s அப்புறம் 2s அப்புறம் 2p அப்புறம் 3s அப்புறம் 3p அப்புறம் 4s அப்புறம் 3d 4p 5s 4d. இந்த ஆர்டரில் தான் அது எலக்ட்ரான்கள் வந்து ஆர்பிட்டாலில் நிரம்பும். அடுத்து இந்த ஆஃபா பிரின்சிபலில் உள்ள எக்ஸப்ஷன், அதாவது விதிவிலக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விதிவிலக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ஆஃப் ஃபில்லோ அல்லது ஃபுல் ஃபில்லோ உள்ள ஒரு சப்செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த சப்செலோட ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். எதோட? இந்த ஆஃப் ஃபில் அண்ட் ஃபுல் ஃபில் இருக்கிற அந்த எலக்ட்ரானோட பாதி அளவு மற்றும் முழுமையாக நிரம்பிய அந்த சப்செல்ஸ். இந்த சப்செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது P3 D5 F7 இல்லைன்னா P6 D10 F14. இது என்னது? இது வந்து ஹாஃப் ஃபில், பாதி அளவு நிரம்பியிருக்கு. இது என்னது? இது வந்து கம்ப்ளீட் ஃபில்லு, முழுமையாக நிரம்பியிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து நிலைத்தன்மை வந்து ஹையராக இருக்கும், அதிகமாக இருக்கும், ஹையர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஹையர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுனால இது வந்து இந்த ஆஃபா பிரின்சிபலில் ஃபாலோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரோமியம் எடுத்துக்கோங்க. குரோமியக்கு வந்து 24 வரும். ஸோ 24 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு செல்லு, செகண்ட் செல்லு, தேர்ட் செல் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லில் வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். இது என்ன ஃபார்முலா? 2n². செகண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா 8 எலக்ட்ரான்ஸ். 2 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ தேர்ட் 8 + 2 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு. பாக்கி 14 எலக்ட்ரான் எங்கே இருக்கணும்? இந்த தேர்ட் செல்லில் தான் இருக்கும். இந்த தேர்டு செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 14 எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுது? அப்போ எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4 இருக்கணும். அதாவது 2 4 10 12 18 20 24 இப்படி தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம இது வந்து அது அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல். அதாவது ஆஃபா பிரின்சிபல் படி அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல். ஆனால் அதோட உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்குனாக்க 4sல வந்து 1ம் 4sல வந்து 1 3d5 இருக்குது. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இந்த டி ஆர்பிட்டாலுக்கு வந்துடுது. ஏன்னாக்க இந்த டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்கள் இருக்கும் பொழுது அது என்னவா ஆயிடுது? அது வந்து ஹாஃப் இல்லா பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டாலாக மாறுறதுனால அது அதிகபட்ச நிலைத்தன்மை பெறுவதற்காக அது எதுக்கு வந்துடுது? இந்த 3d5 4s 1க்கு வந்துடுது, 3d4 4s 2க்குள்ள. இது வந்து என்னது? ஆஃபா பிரின்சிபல் படி ஆர்பிட்டாலோட ஆற்றல் படி நீங்கள் 3pக்கு அப்புறம் எங்கே போவோம்? 4s போய் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் 3d4க்கு போகணும். இது எது? ஆஃபா பிரின்சிபல். ஏன்? 4sக்கு பார்த்தீங்கன்னா 4 + 0 இதோட 4 இருக்கும். 3dக்கு பார்த்தீங்கன்னா 3 + 2 5 இருக்கும். அப்போ 4 நிரம்பினதுக்கப்புறம் தான் 5க்கு வரணும். ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி படி பார்த்தீங்கன்னாக்க டி வந்து கம்ப்ளீட்டடு ஆஃப் ஃபில்லாக இருக்கிறதுனால அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால 3d5 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு வரும். அதே மாதிரி தான் காப்பரோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபா பிரின்சிபல் படி 3d9 4s2 இருக்கணும். ஆனால் ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்டாக இங்கே வந்துருச்சு அப்படின்னாக்கா இது மோர் ஸ்டேபிள் ஆயிரும். இது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்? 3d10 4s. இதுவும் வந்து என்னது? ஆஃபா பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்டாக உள்ளது தான். அடுத்தது வேறு என்னென்னலாம் இந்த நம்ம எலமெண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்க பெல்லேடியம்.
அப்புறம் வந்து யூரோபியம், கடோலினம், பிளாட்டினம், இது எல்லாமே என்னது, இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆஃபா பிரின்சிபலுக்கு ஆஃபா பிரின்சிபல் படி இல்லாமல் அதோட ஸ்டெபிலிட்டி அடிப்படையில் நிரம்பும். அடுத்தது வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னன்னாக்க நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் an atom can have all four quantum numbers are same. No two electrons in an atom can have all four quantum numbers are same. அதாவது ஒரு அணுவில் உள்ள எந்த 2 எலக்ட்ரானுக்கும் அதோட 4 குவாண்டம் எண்களோட மதிப்பும் எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. In an atom any 2 electrons may have 3 quantum numbers identically but fourth one is must be different. நீங்க ஏதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டா அதில் 3 குவாண்டம் நம்பர் கூட எப்படி இருக்கலாம், ஐடென்டிக்கலாக இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் 4வது குவாண்டம் நம்பர் இருக்குது மஸ்ட் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 ஆர்பிட்டல் கேன் நாட் ஹேவ் மோர் தென் 2. எப்போ இது வரைக்கும் தெரியும் நமக்கு, ஒரு ஆர்பிட்டாலுக்கு அதிகபட்சம் எத்தனை எலக்ட்ரான் தான், 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்குவோம். இப்போ சோடியத்தை எடுத்துகிட்டு வச்சுங்க. சோடியத்துக்கு எத்தனை 11. ஸோ 1s2 2s2 2p6 3s1. நம்ம இது வந்து 3s1, இந்த 2p6 அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 இருக்கும். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானை எடுத்துருக்கோம், இந்த ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானை எடுத்துக்குவோம். அதாவது ரெண்டாவது ஆர்பிட்டாலில், அதாவது இது வந்து என்னது, இது px, இது py, இது pz. அப்போ pyயில் உள்ள இந்த எலக்ட்ரானையும் pzல உள்ள இந்த எலக்ட்ரானையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் குவாண்டம் நம்பர் பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது குவாண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க n l m s 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. இது என்னது, இது வந்து 2py, இது 2pz. இப்போ 2 அப்படிங்கிறது என்ன, பிரின்சிபல் குவாண்டம். இது வந்து எலக்ட்ரான் 1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து எலக்ட்ரான் 2ன்னு வச்சுருக்கேன். இப்போ 1வது எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதோட என் நம்பர் எத்தனை, 2. பிங்கனால எல் நம்பர் என்ன, 0. எம் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு ஒரு பி ஆர்பிட்டால் நீங்கள் வந்து இப்படி கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது -1, இது 0, இது +1. அப்போ பி ஒய் அப்படிங்கிறது என்ன, இங்கே 0 தான் இருக்குது. இது என்னது பி, இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட். அப்போ ஒய்ங்கிறது எங்கே இருக்குது, எம் வேல்யூ 0. எஸ் அப்படிங்கிறது என்ன, ஸ்பின். இது என்னது, அப் ஸ்பின்னு. ஸோ ப்ளஸ் ஆஃப். அடுத்தது 2வது எலக்ட்ரானை பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், இது 2வது எலக்ட்ரானை பாருங்கள். இதுக்கும் என்னது 2 தான். எல் வேல்யூ என்னங்கிறது இங்கே எல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன, பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால எல் வேல்யூங்கிறது என்ன, இங்கே வந்து 1, 0 கிடையாது. அதேமாதிரி இதுக்கிறது 1. எம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னது, இசட்டுக்கு என்னது +1. இதுவும் என்னது, இது வந்து அப்ஸ்பின் தான். ஸோ ப்ளஸ் ஆஃப் தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த 1வது எலக்ட்ரான் 2வது எலக்ட்ரானுக்கு 3 குவாண்டம் நம்பர் சேமாக இருக்குது. இந்த எம்ங்கிற இது என்னது, இது 0, இது +1, இது எப்படி இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் அதோட 4 குவாண்டம் நம்பரும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னாக்க இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்ம ஆக்சிஜனுக்கு பாருங்கள், அதோட 8 எலக்ட்ரான் இருக்கும். 1s2 2s2 2p4 இருக்கும். நீங்கள் இந்த 2p4ல் உள்ள ஏதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எஸ் ஆர்பிட்டாலில் 2 இருக்கும், பி ஆர்பிட்டாலில் 1 2 3 4 இருக்கும். இப்போ நம்ம இந்த எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானை, இந்த எலக்ட்ரானை எடுத்துக்குவோம். பி ஆர்பிட்டாலில் உள்ள இந்த எலக்ட்ரானை எடுத்துக்குவோம். இப்போ இந்த எலக்ட்ரான் அது 2s எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் அது 2p, இசட்ல உள்ள ஒரு எலக்ட்ரான், 2sல உள்ள ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்துருப்போம். 2sல வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது, இதில் வந்து இந்த அப் ஸ்பின் இருக்குது, இந்த டவுன் ஸ்பின் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்குவோம். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான் வச்சுக்குவோம், இதை வந்து செகண்ட் எலக்ட்ரான் வச்சுக்குவோம். இப்போ n l m s. நீங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு என் வேல்யூ என்ன, 2s2 தான் என்னது என் வேல்யூ. இதோட எஸ் வேல்யூ, எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ என்னது 0. இங்கே எம் வேல்யூ என்னது, இங்கே எம் வேல்யூ என்னது 0 மட்டும்தான். ஏன், எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் எஸ்எஸ் சப்ஷனுக்கு. ஸோ அப்போ அதோட எம் வேல்யூ என்ன 0. இதனாவது கீழ் நோக்கி இருக்குது. ஸோ டவுன் ஸ்பின் என்னது -ஆஃப். அடுத்தது செகண்ட் எலக்ட்ரானுக்கு பாருங்கள், என்ன எங்கே இருக்குது, இதுவும் என்னது என் வேல்யூ 2 தான். இது என்ன சப்செல்லு, பி சப்செல். ஸோ என்னது எல் வேல்யூ 1. அப்போ எம் வேல்யூ என்னது, அப் ஸ்பின்னு என்ன இருக்குது, இது வந்து -1, இது 0, இது +1. ஸோ எம் வேல்யூ என்னது +1. ஸோ அப் ஸ்பின் என்னது ப்ளஸ் ஆஃப். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க
இந்த என் வேல்யூ மட்டும்தான் சேமாக இருக்குது, பாக்கி எல்லாமே என்ன இருக்குது, டிஃபராக இருக்குது. அதனால் எந்த 2 எலக்ட்ரானுக்கும் ஒரே அணுவில் இருக்கணும். நீங்கள் 2 அணு எடுத்துட்டாக்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரே அணுவில் உள்ள ஏதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாக்க அதோட 4 குவாண்டம் நம்பரும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து ஹுன்ஸ் ரூல், அதாவது அந்த ஹன்ஸ் விதிங்கிறது மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஹன்ஸ் ரூல். வென் ஆர்பிட்டால் ஹாவ் ஈக்குவல் எனர்ஜி, தட் மீன்ஸ் என்னது, டீஜெனரேட், அதாவது சம ஆற்றல் இருந்துச்சுனாக்க, சம ஆற்றலில் உள்ள ஆர்பிட்டாலில் ஆர் அவைலபிள் தி எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆல் தி ஆர்பிட்டால் சிங்கிலி பிஃபோர் பேரிங் இன் எனி தீஸ் ஆர்பிட்டால்ஸ். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் பொழுது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிறுவப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் பேரிங் நிகழும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் P4 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகுரேஷனை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்க, P4 3 இருக்குங்களா, நீங்கள் இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. எப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், இந்த P சப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 மூணுமே, அதாவது ஆஃபில் ஒன்றா. ஏன்னா இந்த இது PX, இது PY, இது PZ. நீங்கள் எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்க இந்த PX இட் இஸ் ஈக்குவல் டு PY இட் இஸ் ஈக்குவல் டு PZ. இது மூணுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால, சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் மிச்சம் எலக்ட்ரான் இருந்துச்சுனாக்க எப்படி ஃபில் ஆகும், அடுத்ததான் ஆகும், பேர் ஆகும். இதுதான் என்னது, ஹன்ஸோட விதி. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் அதோட எலக்ட்ரான்கள் ஒன்றாக நிரம்பிய பிறகு தான் இரட்டையாதல் நிகழும். when orbital have equal energy are available, the electrons first fill all the orbitals are singly before pairing in any of these orbitals. இதான் அது ஹன்ஸ் ரூலோட மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. நீங்கள் இதே டி இப்போ D5ன்னு வச்சுக்கோங்க, சாரி D4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ D4 எப்படி ஃபில் ஆகும், டி ஆர்பிட்டாலில் மொத்தம் எத்தனை, டி சப்செல்லில் மொத்தம் 5 ஆர்பிட்டால் வரும். அப்போ இது இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. எப்படி இது என்னது, இது தப்பு. அதே மாதிரி இதுவும் என்னது தப்பு, இதுதான் என்னது கரெக்டு. அதே மாதிரி இந்த D4 எப்படி ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 இப்படி தான் அது ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒன்றா நிரம்பினதுக்கப்புறம் தான் என்னது பேராகவும் நடக்கும். அப்போ இந்த ஹன்ஸ் ரூல் படி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கிறது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்த்தோம், ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் பார்த்தோம். ஆஃப் ஆஃப் பிரின்சிபலுக்கு அப்புறம் பவுலி தவிர்க்கை தத்துவம், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹன்ஸ் ரூல் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி